ஹதீஸ்களை மறுப்பவர்கள் பின்னால் நின்று தொழலாமா ஷேக்? இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வேணுமென்று மனமுரண்டாக மறுக்கிறதும் இருக்குது, இஜ்திஹாத் சார்ந்து மறுக்கிறதும் இருக்குது. இஜ்திஹாத் ஆய்வின் அடிப்படையில ஒருவர் நம்ப தகுந்த அறிஞராக இந்த ஆய்வின் அடிப்படையில மறுக்கிறாரு, அதாவது மறுக்கிறாருன்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல லைஃப் மௌது இப்படி உதாரணமாக அந்த தகுதி வாய்ந்த அறிஞர்கள் ஆய்வின் அடிப்படையில சில விமர்சனங்கள் வைப்பாங்க, ஹதீஸ்ல லைஃப்வாங்க மௌதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பகுதி இருக்குது. இன்னும் சில அறிஞர்கள் அவங்க ஆய்வின் அடிப்படையில ஹதீஸ்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா மனமுரண்டாக ஒட்டுமொத்த அறிஞர்களுக்கு முரணாக இது ஹதீஸ் தெளிவா சரியா இருக்கிற பட்சத்துல அவங்க இது லைஃப்னு சொல்லிட்டு போவாங்க. அது குர்ஆனுக்கு முரண்படாது, அது பகுத்தறிவுக்கு முரண்படாது. பகுத்தறிவுக்கு முரண்படுறதுன்னா குறித்த ஒரு ஆள்கிட்ட பகுத்தறிவு அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய. இப்ப நம்ம சொல்றோம் எல்லாரும் சொல்லுவோம் சூரியன் கிழக்குல உதயமாகுது, ஒரு ஆள் சொல்ற மேற்குல உதயமாகுது. இப்ப இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப எனவே இப்படி எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ற மாதிரி இருந்து முரண்படுறது அங்க அர்த்தம் நாடப்படுது. பகுத்தறிவுக்கு முரண்படுறதுன்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்ப எனவே எந்த காரணம் இல்லாம ஹதீஸ வேணும் என்று மறுப்பவர்கள் அது அந்த பாதையில பிடிவாதமாக, அதாவது அவங்க வேணுமென்னு அந்த பாதையில பிடிவாதமா இருந்தா அது குஃப்ருக்குள்ள கொண்டு போய் விடும். அப்ப எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால தொழுகிறத தவிர்த்து கொள்ளணும்.